This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. 2024-25 நிதியாண்டின் ஏப்ரலில் ஜிஎஸ்டி வசூல் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியாவிலேயே அதிக அளவு ஜிஎஸ்டி வசூலான மாநிலங்களில் தமிழ்நாடு 5வது இடத்தில் உள்ளது. புதிய நிதியாண்டு தொடக்கமான ஏப்ரலில் 2,10,000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வசூலாகியுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் கூறியுள்ளது. உள்நாட்டில் வர்த்தக பரிவர்த்தனைகள் அதிகரித்துள்ளதே ஜிஎஸ்டி வரலாறு காணாத வகையில் வசூலானதற்கு காரணம் எனவும் மத்திய அரசு கூறியுள்ளது. 2023-24 நிதியாண்டின் ஒவ்வொரு மாதத்திலும் ஜிஎஸ்டி வசூல் 1,50,000 கோடி ரூபாய்க்கும் மேலாகவே இருந்துள்ளது. இதிலும் கடந்த நிதியாண்டில் அதிக அளவாக ஏப்ரல் மாதத்தில் ஜிஎஸ்டி வசூல் 1,87,000 கோடி ரூபாயாக இருந்தது. இதற்கு நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சிப் பாதையில் இருப்பதாகவும் ஜிஎஸ்டி ஏய்ப்பை தடுக்க எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகளும் காரணம் என மத்திய அரசு கூறியிருந்தது. ஜிஎஸ்டி வசூலில் மகாராஷ்டிரா மாநிலம் முதலிடத்தில் உள்ளது. ஏப்ரல் மாதத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் 37,671 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வசூலாகியிருந்தது. அடுத்ததாக கர்நாடகாவில் 15,978 கோடி ரூபாயும், குஜராத்தில் 13,301 கோடி ரூபாயும் வசூலாகியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஜிஎஸ்டி வசூல் 12,290 கோடி ரூபாயாக உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் 12,210 கோடி ரூபாயும், ஹரியானாவில் 12,168 கோடி ரூபாயும் ஜிஎஸ்டி வசூல் செய்யப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் மாதத்தில் மாநிலங்களுக்கான ஜிஎஸ்டி மற்றும் ஐஜிஎஸ்டியில் மாநிலங்களுக்கான பங்கு என்ற வகையில் தமிழ்நாட்டிற்கு 6,660 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.